எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது வந்து தென்னையில் இது வரைக்கும். மற்ற கிராப்பில் இன்னுமே நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. கோகோ மேக்ஸ் வந்து பெஸ்ட்டு ஃபார் கோகோனட்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது கோகோ மேக்ஸ் தான். பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடதுலேயே அபிமன் சாயில் அப்ளிகேஷனுக்கு, மற்ற காய்கறி பயிர், அபிமன் ஆர்பிக்ஸு, எஃப்எல் அப்படின்ற ஸ்ப்ரே வந்து கொடுக்குறது. இதெல்லாமே நான் வந்து கத்திரி செடி, மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், எல்லாத்துக்குமே கரும்பு கூட ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபீல்டு ஒரு 2 மடங்கு அதிகமாக வர அளவுக்கு இருக்குது. வணக்கங்க, என்னோடய பேர் சரவணன். நான் கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் நான் ஆன்லைனில் தான் இதோட டீட்டெயிலெலாம் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு கோகோ மேக்ஸு தென்னை மரத்துக்கு தான் பயன்படுத்த ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பயன்படுத்தியிருக்கேன். தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு நல்லா இருக்குங்க. ரிசல்ட் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலையோட தன்மை, காய்ப்பிடிப்பு, காயோட எண்ணிக்கை அதிகமாகிறதுல ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது கோகோ மேக்ஸ் தான். பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடதுலேயே அபிமன் சாயில் அப்ளிகேஷனுக்கு, மற்ற காய்கறி பயிர், அபிமன் ஆர்பிக்ஸு, எஃப்எல் அப்படின்ற ஸ்ப்ரே வந்து கொடுக்குறது. இதெல்லாமே நான் வந்து கத்திரி செடி, மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், எல்லாத்துக்குமே கரும்பு கூட ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, அதெல்லாம் நான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இப்போ ரீசெண்டாக தான் பண்ணினது. நல்லா அதுலேயுமே ரிசல்ட் இருக்க மாதிரி இருக்குது. கூடவே நான் என்னென்னா எப்பப்போ நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஷெடியூல் இருக்கோ அதையுமே கிட்ட ஃபாலோ பண்ணோம். அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈல்டு ஒரு 2 மடங்கு அதிகமாக வர அளவுக்கு இருக்குது. மரவள்ளி கிழங்குலாம் நம்ம ஒரு டெஸ்ட்டாக தான் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அதில் மஞ்சள்லேருந்து கரும்பு, மரவள்ளி எல்லாமே அதேமாதிரி காய்கறி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி ஆகட்டும், மிளகாய், இதில் எல்லாமே ரிசல்ட் தெரிஞ்சது. தென்னையில் வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகுது. எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது வந்து தென்னையில் இது வரைக்கும். மற்ற கிராப்பில் இன்னுமே நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. கோகோ மேக்ஸ் வந்து பெஸ்ட்டு ஃபார் கோகோனட்னு சொல்லலாம்.